அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வாஸ்து நிபுணரால எல்லா விஷயங்களையும் கணிக்க முடியுமா? இது மிக மிக முக்கியமான ஒரு அருமையான தலைப்பு. மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். சும்மா என்னுடைய தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ ஒரு வாஸ்து நிபுணரால் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டில், ஒரு மனிதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் அந்த மனிதனின் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கணிக்க முடியுமா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம், அதாவது திருமண தடை, எல்லா பிரச்சனை, அதாவது கல்யாணம் எப்போ நடக்கும், குழந்தை எப்போ பிறக்கும், இதே போல் வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வந்து முடிந்த சூழ்நிலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரையில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த முடிந்த கதையை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் சரியா தவறா அப்படின்னா என்னைய பொறுத்தவரையில் தவறுலாம் கிடையாது. உணர்த்தி விட்டு உணர்த்தக்கூடிய சூழ்நிலை தான் இந்த வாஸ்து. அந்த உணர்த்துறது தான் வாஸ்து. அப்போ எல்லா விஷயங்களையும் ஒரு வாஸ்து நிபுணரால கணிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக. நீங்க சொல்ற அந்த கல்யாணம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை நிலை எல்லாத்தையுமே ஒரு ஒரு 100% அப்படின்னா ஒரு 75% நிச்சயமாக ஒரு வாஸ்து நிபுணரால் உங்கள் வாழ்க்கையை நகர்த்த முடியும். நிச்சயமான உண்மை. இது என்னுடைய அனுபவபூர்வத்தில் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே வாஸ்து தகவலை பார்க்குறீங்க. அந்த வாஸ்து நிபுணர் வந்தால் வீடை மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த மூளை சரியா இருக்கா, அந்த மூளை சரியா இருக்கா. எங்கள் வட்டாரத்திலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அதிகப்படியாக சொல்லுவாங்க. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வாஸ்து கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க. இந்த நைருதி மூளை, தென்மேற்கு மூளையை நான் தென்மேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, எனக்கு இப்படி தான் பழக்கம். இந்த குபேர மூளை, நைருதி மூளை இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. அப்போ எங்கள் ஏரியா மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் கன்னி மூலையில் நான் சிண்டெக்ஸ் டேங்க், ஓவர்ஹெட் டேங்க் வச்சுருக்கேன், கன்னி மூலையில் தான் பெட்ரூம் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிற இடத்துல தான் கிச்சன் வச்சுருக்கேன், தென்கிழக்கு மூலை தான் கிச்சன் வச்சுருக்கேன், வாசல் சரியாக வச்சுருக்கேன் இப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க. இந்த 4 மூலையையும் அந்த பர்டிகுலராக அந்த மேலோட்டமான விஷயங்களை மட்டும் வாஸ்துவாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் நிறைய வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். அதுதான் நல்லது. ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி உள்ளே போனால் தான் தெரியும். அதை இயக்கினால் மட்டும்தான் தெரியும். கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் எல்லாமே மேனுவலாக ஃபின்ஸாக படிச்சிங்க அப்படின்னா அதை இயக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்காது. இயக்கம் பண்ணி பார்க்கக்கூடிய சக்தி அதை இயக்கணும். நம்ம ஒரு கம்ப்யூட்டரே நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு வைங்க, நீங்களே படிக்க முடியுமா? யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் படிக்கும். அந்த கோர்ஸ் அந்த சிஸ்டம் மூலமாக தான் படிக்க முடியுங்கிறத வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கிறத நிறுத்தி விட்டு இப்போ வாஸ்து பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 4-5 நபரோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாஸ்து நிபுணரை தேட ஆரம்பிங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அழைச்சி தான் பாருங்களேன். ஆனால் பரிகாரம் சொல்லாத வாஸ்து நிபுணராக பாருங்கள். நீங்கள் எப்படியோ ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி எது தவறு எதுன்னு நிச்சயமாக உணர்த்தும் இந்த இயற்கை. அப்போ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லதை நோக்கி நகரணுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே தோணும். அப்போ வாஸ்து நிபுணராலையும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 75%, நான் ஏன் 100க்கு 100ன்னு சொல்லலை அப்படின்னா அப்போ உடனே வாஸ்து நிபுணர்லாம் கடவுளா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய இடங்கள்ல வாஸ்து நிபுணர் கூட கடவுளாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மனிதனை இயக்கக்கூடிய சக்தி, ஒரு மனிதனை சுழற்றக்கூடிய, திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சக்தி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனின் நிலையை உணர்த்தக்கூடிய சக்தியும் ஆற்றலும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட தான். அப்ப
அப்போ எல்லா வாஸ்து நிபுணர்களுக்கும் இது இருக்குமா அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வையில் நான் சொல்ல முடியாது. அது நீங்கள் பார்த்து யாரை செலக்ட் பண்ணுறீங்க, யார் உங்களை வழிநடத்த போகிறாங்க, யாரையா கூப்பிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் யார் சரி யார் தவறு என்பதை நீங்களே அறிந்து கொள்ள அது ஒரு விஷயமா இருக்கும். அது கடவுள்னு அதுக்கு மேலே ஒருத்தர் கடவுள் இருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்ல மனிதர்கள் உள்ளே வருவாங்க. இதுதான் உண்மை. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.